வணக்கம். நான் விஜய் கிரண். ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க பழுதாயிருச்சுன்னா அதாங்க ரிப்பேரு. அது ஆயிடுச்சுன்னா 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு டைப் என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ் அண்ட் த்ரோ. அடுத்த மாடலில் பாரு, யூடியூப்பில் ரிவ்யூவை பாரு, பெஸ்ட்டு மொபைலை தான் வாங்குவேன்னு அவங்க பட்ஜெட்டுக்கு அதை வாங்கிடுறது. 2வது டைப் ஆஃப் பீப்புள், சரி இந்த ஃபோனையே கொஞ்சம் உயிர் கொடுத்து பார்ப்போமே, ஏதாவது மேஜிக் நடந்துராதா அப்படின்னு சொல்லி ரிப்பேர் ஷாப்புக்கு போய் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுக்கு கொட்டேஷனை வாங்கி அவரை நம்பி அதை கொடுத்து அதை மேஜிக் மாதிரி அவரும் சரி பண்ணி நம்ம கையில் கொடுத்து அதை 1 வருஷமோ 2 வருஷமோ யூஸ் பண்ணி ஹாப்பியாக வாழ்கிறவங்க 2வது டைப்பு. இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த பாஸுக்கு கம்பெனியில் இருக்காங்க பாருங்கள், அவங்களும் இதே மாதிரி தான். 2 டைப்பு. முதல் டைப்பு வந்து யூஸ் அண்ட் த்ரோ பாஸு. கொஞ்சம் பொறுமையாக இருப்பார். எம்ப்ளாயி பிடிக்கலைன்னா உடனே வேலையை விட்டு வெளியில் அனுப்பிச்சு ஹெச்ஆருக்கு ஒரு மெயிலை போட்டுருவார். ஹெச்ஆரும் கண்மூடித்தனமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவார். இவங்களுக்கு இதுதான் வழக்கம். 2வது டைப் பாஸ் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு எம்ப்ளாயி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் அதிக பொறுமையாக இருந்து அந்த எம்ப்ளாய்க்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான சப்போர்ட் சிஸ்டமும் கொடுத்து அவரை கரெக்டான என்விரான்மெண்ட்டில் வச்சு அதை மேஜிக் மாதிரி அந்த எம்ப்ளாயியை பூஸ்ட் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற திறமையை என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அவருக்கு ஏற்ற ரோலில் ப்ளேஸ் பண்ணி வேறு ப்ராஜெக்ட்லேயோ மற்ற ப்ராஜெக்ட்லேயோ போட்டு அவர் ஆக மொத்தத்தில் அவருக்கு யூஸ்ஃபுல்லாக வின் சுச்சுவேஷனில் போட்டு பண்ணுறது இன்னொரு டைப் ஆஃப் பாஸ். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, 2 விஷயம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜாக்மா சொன்னது. சைனாவில் இருக்கிற நம்பர் 1 பணக்காரர் ஜாக்மா என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கம்பெனியை லவ் பண்ணாதீங்க, உங்கள் பாஸை நல்ல பாஸை கண்டுபிடிங்க, அவரை லவ் பண்ணுங்க, அவர் தான் உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேயா? அவர் நிறைய சொல்லியிருக்காரு, அதை நீங்கள் கூகுளில் தேடிக்கோங்க. இன்னொன்று சொல்கிறேன், படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கூகுளில் இருந்து என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம ஃபோக்கஸ்டாக படிக்கலாம், கற்றுக்கலாம். அது மூலமாக நம்ம வேலையும் வாங்கிக்கலாம். வேலை கொடுக்கறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதையும் நம்ம ஒத்துக்கணும். அதுக்கு முயற்சி நம்ம தான் எடுக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கணும், கொஞ்சம் பொறுமையாகவும் வேலைக்கு அப்ளை பண்ணி நிறைய அட்டம்ப்ட்ஸ் கொடுக்கணும். இது பேசிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்தில் வந்துச்சு. அது என்னென்னா, நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த 1 நிமிஷம் டக்குன்னு வர மாட்டேங்க, யோசிச்சுக்கிறேன். அவர் என்ன சொன்னார், எது சொன்னாலும் நல்லதாக தான் சொல்லியிருப்பார். நிறைய விஷயம் சொல்கிறாரு. சக்ஸஸுக்கு ஒரு 4 பாயிண்ட் சொன்னார். அது என்னங்கிறத நீங்கள் கூகுளில் யூடியூப் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது சூப்பர் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து அவர் கோல் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. யூ மஸ்ட் ஹேவ் அ கோல். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கோல். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கம்பெனியை லவ் பண்ணாதீங்க, உங்கள் கம்பெனி எப்போ வேணால் உங்களை கைவிட்டுறலாம், ஆனால் நீங்கள் அந்த கம்பெனியில் பார்க்குற உங்கள் வேலையை, உங்கள் ஒர்க்கை, உங்கள் ஸ்கில்லை, உங்கள் டேலண்ட்டை நீங்கள் லவ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரும், அதுதான் உங்களை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகும், அதுதான் உங்களுக்கு காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 டைப் ஆஃப் பாஸ் நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, உங்கள் பாஸ் எப்படிப்பட்ட பாஸு அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. அதுக்கப்புறம் ஒரு பாஸ் வந்து ஒரு எம்ப்ளாயி ப்ராப்ளம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிட்டார் அப்படின்னா, அந்த வேலையை விட்டு தூக்கப்பட்ட எம்ப்ளாயி வந்து தனிமையில் விடப்பட்டுடுறாரு. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் நான் வந்து கருதுகிறேன். அதை பண்ணக்கூடாது. அப்படி அந்த தனியாக விடப்பட்ட எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று கண்டிப்பாக வேணும். அதுவும் இந்த ஜென்ரேஷனில் அது வேணும். அந்த சப்போர்ட் சிஸ்டமுக்கு இப்போ இருக்கா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி. அந்த சப்போர்ட் சிஸ்டம் ஒரு சொசைட்டியோ ஒரு குரூப்போ அந்த வேலையில் விட்டு தூக்கப்பட்டவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அந்த வேலையை விட்டு தூக்கப்பட்ட எம்ப்ளாயிக்கு இருக்காங்கிறது தான் என்னோடய கேள்வி. அந்த கேள்விக்கு நம்ம யோசித்து பதில் கண்டுபிடிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஸோ உங்கள் பாஸ் எப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃப்யூச்சர் கெரியர் டெசிஷன்ஸை எடுங்க.
ரிச் டேட் புவர் டேடுங்கிற ஒரு சூப்பரான புக்கு, நம்பர் 1 ஃபினான்ஷியல் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம நிறைய பேர் அடுத்தவங்களுக்காக தான் வேலை பார்க்குறோமே தவிர நமக்கு நாமே வேலை பார்த்துக்கிறது கிடையாது. ஆனால் நமக்கு நாமே சில பார்ட் டைமாவோ சில வேலைகளில் ஈடுபட்டு அது மூலமாக நம்ம ரெவென்யூவையும் ப்ராஃபிட்ஸையும் சம்பாதிக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ் ஆர் பெட்டர் தேன் வேஜஸ். சம்பளத்தை விட ப்ராஃபிட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது, அதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னும் சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்லப்படுது. இதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நம்ம 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 நேரத்தை பயன்படுத்தி, அதாவது நம்ம நேரத்தை பயன்படுத்தி நமக்காக நாமளே ஒர்க் பண்ணி அது மூலமாக சின்னதாக ஏதாவது க்ரியேட் பண்ணி அது மூலமாக ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது கண்டிப்பாக முயற்சிகளில் ஈடுபடணும். வெறும் கம்பெனியை மட்டுமே நம்பிக்கிட்டு, ஒரு ஜாபு சேலரியை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு அந்த புக்லேயும் சொல்கிறாங்க. இன்னொன்று அந்த ரிச் டேட் புவர் டேடில் என்ன சொல்கிறாங்கன்னா, யுவர் மைண்ட் இஸ் யுவர் மோஸ்ட் வேல்யூபிள் அசெட். அசெட் தான் ரொம்ப முக்கியம், சொத்துக்கள் மனிதர்களுக்கு. அதில் நம்ம மூளை, நம்மளோட டேலண்ட், நம்மளோட ஸ்கில், நம்மளோட தாட்ஸ், நம்ம மைண்ட், நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம பெர்ஸ்பெக்டிவ் என்ன, நம்ம லைஃப் எப்படி பார்க்குறோம், நம்ம சொசைட்டி எப்படி பார்க்குறோம், நம்ம அரசியல் எப்படி பார்க்குறோம், இது நம்ம அறியாமையில் இருக்கோமா இல்லை நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு இருக்கோமா, வெறும் ஸ்கூலில் படித்தது காலேஜில் படித்ததை மட்டும் நிப்பாட்டிட்டோமா இல்லை டெய்லி புதுசாக எதாவது படிச்சுக்கிட்டு இருக்கோமா. இப்படி அப்டேட்டடாக இருக்கிறவங்களுக்கு அவங்க மைண்டு தான் அவங்களோட மோஸ்ட் வேல்யூபிள் அசெட் அப்படின்னு அந்த ரிச் டேட் புவர் டேடில் ரொம்ப அழகாக ராபர்ட் கியோசக்கிங்கிறவர் சொல்லியிருப்பார். அந்த புக்கை நானே வீடியோ போட்டிருக்கேன், என் சேனலில் போய் பாருங்கள். ஸோ இந்த தாட்ஸ் தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கூடிய விரைவில் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.